ஆண்டாண்டு காலமா யுக யுகமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, எதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடுறாங்க? சின்னமா, கட்சியா, கொள்கையா, வேட்பாளரா, எதன் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியவே இல்லையே. காசு கொடுத்தா ஓட்டுக்கு வாங்குறாங்களா இல்லையான்னு கூட டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்கலாம். அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம மக்கள் மனசுல பார்க்க போறோம். வேட்பாளரை பொறுத்து தான் இன்னைக்கு எல்லாமே சார். கட்சியெல்லாம் இன்னைக்கு கூட ஓபிஎஸ்ல இருந்து பாதி பேரெல்லாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி கட்சியெல்லாம் பார்த்தா இன்னைக்கெல்லாம் வேலை நடக்காது சார். அந்தந்த வேட்பாளர் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க. காசு கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஓகே, அது எப்படி எல்லா கட்சியும் காசு கொடுக்குறாங்கன்னா எந்த கட்சி அதிகமாக கொடுக்குறாங்க? எல்லாரும் கொடுக்குறதும் வாங்கிக்குவோம். எங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தான் போடுவோம். எதை பார்த்து ஓட்டு போடுவீங்க? எங்களுக்கு வந்து சின்ன என்னாவோ எதில் போடணுமோ அதில் எங்களுக்கு என்ன கொள்கைன்னு அதில் போட்டு வந்துட்டே பாட்டுக்கு முன்னே அம்மாவுக்கு போட்டோம், இப்போ கலைஞருக்கு போட்டோம். தமிழன் சார்ந்த தமிழனை பாதுகாக்கக்கூடிய கொள்கை எந்த கட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன். சரி, இப்போ அந்த மாதிரி எந்த கட்சி இருக்கு? நாம் தமிழர். எங்கள் ஆதி காலத்துலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் மாமனார் எல்லாம் ஒரே கட்சிக்கு தான் போடுவாங்க. அந்த கட்சிக்கு தான் போடுவோம். அந்த கட்சியில யார் நின்னாலும் அந்த கட்சிக்கு அதுக்கு போட்டுருவோம். நமக்கு பணம் பெருசு இல்லை, என்ன கட்சி ரெட்டலை அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு வளைப்போம். சரிங்களா? அந்த நாள்லேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மாவுக்கு தான், எம்ஜிஆர் உடைய சின்னத்துக்கு தான், ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு வாக்களிச்சுட்டு இருக்கோம். இப்பயுமே ஓபிஎஸ் இபிஎஸ் யார் இருந்தாலும் யார்கிட்ட ரெட்டலை இருக்கோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கும். ஆமாம், சின்ன உதயசூரியன் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவோம். ஓகே, உதயசூரியன் சின்னத்தில் யாருன்னாலும் சின்னத்தை பார்த்து ஓட்டு எப்பயுமே அதான், எப்பவுமே அதான். எந்த தேர்தலாக இருந்தாலும் சின்னம் தான் பிரதானம். அந்த ஏரியாவில் என்ன வேட்பாளர் நல்ல மக்களுக்கு செய்கிறாங்களோ அதை பற்றி போடும். அது இல்லாமல் தமிழருக்கு மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழர்கள் எல்லாரும் தமிழருக்கு நல்லது செய்கிறவங்கள பார்த்து நம்ம ஓட்டு போடுவோம். நமக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கும்லாங்க. இவங்களுக்கு போட்டால் இந்த இடம் நல்லது செய்வாங்க, இவங்க போட்டால் இவங்க காசுக்காக வாங்குறாங்க எண்ணங்களை பூர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தான் போட முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் காசு கொடுத்தா யாருமே வேண்டான்னு ஒருத்தரும் சொல்லலை, எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. நான் ஓட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டேன் நான். ஏன்னா அவர் பேச்சு அவருடைய இதெல்லாம் பிடிச்சிருந்தது எனக்கு, அதனால அவருக்கு ஓட்டு போட்டேன் நான். எனக்கு எது தோணுதோ அதை போட்டு போயிட்டே இருப்பா, அவ்வளோதான். ஓகே, அதில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அது யார் நல்லா செய்கிறாங்களோ அப்போதைக்கு யார் வராங்களோ அவங்கள போட்டுருக்கு பார்த்து போடுவீங்க. 5 வயசு அண்ணாதுரை காலத்துலேருந்து அதில் தான் இருக்கிற கண்டி இன்னும் மாறவே இல்லை. ஒரே கட்சி தான், இத்தனை வருஷமா ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுறீங்க. அவன் மாறுறான பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி கிடையாது. வேட்பாளர் போட்டால் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். மாற்றி 2 கட்சி தான் வருது, ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே வருது. நான் டிஎம்கே தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். ஓகே, நீங்கள் எப்போ எந்த வேட்பாளர் இருந்தாலும் ஒரே கட்சியை தான் பிரதானப்படுத்துவீங்க? ஆமாம். கடைசி எலெக்ஷனில் யார் நிறையா காசு கொடுத்தாங்க? நீங்கள் எப்படி அது எது அடிப்படை? எல்லாரும் தான் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி கொடுத்தாங்க. எல்லாரும் தான் கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டையும் தான் வாங்கிக்கணும். எங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். நான் ஓட்டே போடல இது வரைக்கும். போட்டேன்னா யார் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் போடுவோம். எதனால இது வரைக்கும் ஓட்டு போடல சார்? நான் வெளியூரில் இருக்கிறேங்க.